Hey guys, welcome to our channel. இந்த வீடியோவில் ஒரு ஹேண்ட்மேட் ஆரி டாசல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆரி டாசலோட ப்ளவுஸ் நான் ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் இப்போ நான் இந்த டாசல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரே ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டாசல்ஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே 4 பீசஸ் தேவை. ஸோ நான் ஆல்ரெடி 3 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த இன்னொரு பீஸ் தான் நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்குமே நான் அவுட்லைன் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பேரட்டோட விங்கில் நான் ஒரு மஜந்தா கலர் சில்க் த்ரெட் எடுத்து ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ண போகிறேன். ஸோ போடும்போது செயின் ஸ்டிச் நடுவில் எந்த கேப்பும் இல்லாமல் நல்லா கிட்ட போட்டுகிட்டே வரணும். நான் இதுக்கு நீடில் நம்பர் 14 தான் யூஸ் பண்ணுறேன். இந்த டாசலோட ப்ளவுஸ்க்கும் நான் ஆல்மோஸ்ட் இதே டிசைன் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த 2 பேரட்க்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும். இது டாசலுங்கிறதுனால ரெண்டுமே சேர்ந்த மாதிரி ஒன்றா நான் போட்டிருக்கேன். ஸோ நான் இங்கே நாட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த பேரட்டோட பீக்லேயும் நான் இதே பிங்க் கலர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ டாசலில் என்ன நம்ம பண்ணணும்னா, எப்போவுமே ஒரு இடத்த ஃபில் பண்ணணும்னா அங்கே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி தான் ஃபில் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது நாட் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சப்போஸ் நம்ம நாட் போடாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இந்த டாசலுங்கிறதுனால நம்ம இதை கட் பண்ணி எடுப்போம். ஸோ கட் பண்ணும்போது நம்ம பின்னாடி ஏதாவது த்ரெட்டை கட் பண்ணிட்டோம்னா ஸோ நூல் பிரிஞ்சு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு இடத்த ஃபில் பண்ணணும்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபில் பண்ணணும். இப்போது பேரட்டோட பாடிக்கு நான் ஒரு ஜரி த்ரெட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். சிங்கிள் த்ரெட்டாக தான் எடுத்திருக்கேன், ஜரி த்ரெட், டபுள் த்ரெட் கிடையாது. ஸோ இதே மாதிரி லோடிங் ஸ்டிச் ஃபுல்லாக போட போகிறேன். ஸோ மேலே ஒரு ஸ்டிச், அப்புறமா குட்டி ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் கீழே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சின்ன ஸ்டிச், இதே மாதிரி மாற்றி மாற்றி போடணும். ஸோ இப்போது இது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணதுக்கப்புறம் அந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம்ல, அந்த அவுட்லைனுக்கும் அந்த லோடிங்க்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் மாதிரி தெரியுதுல்ல, ஸோ அதையும் நான் செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கேப் ஏதாவது தெரிஞ்சால் அது மேலே இப்படி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதை மறைச்சிடலாம். இப்போது நான் இந்த டிசைனை சுற்றி செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம்ல, ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோன்னா அதை சுற்றி நம்ம எப்போவுமே ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ அதனால் அந்த பார்டரில் ஃபுல்லாக நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ இந்த ஸ்பேஸ் வரும்போது இந்த இடத்துல நான் செயின் ஸ்டிச் போடலை. ஏன்னா அந்த இடத்துல செயின் ஸ்டிச் போட்டால் நமக்கு ஃபுல்லாகவே அந்த கேப்பே தெரியாமல் கவர் ஆகிடுது. அப்புறமா அந்த டிசைனே நமக்கு வேறு மாதிரி தெரிகிறதுனால அந்த இடத்துல மட்டும் கொடுக்காம நான் மற்ற இடத்துலலாம் செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரேன்.
ஸோ இங்கே வாய்க்கிட்ட வந்ததும் நான் அங்கே நாட் பண்ணிவிட்டு திரும்ப விங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப லாஸ்ட் வரைக்கும் போட்டு முடிச்சிடுறேன். இப்போது கண்ணுக்கு க்ளூ வச்சுட்டு அங்கே ஒரு ஸ்டோன் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது நமக்கு 4 டேசலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இப்படி அந்த ஃப்ரேமை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு க்ளூவை எடுத்து அந்த செயின் ஸ்டிச் போட்டோம்ல அந்த இடம் பார்டர் ஃபுல்லாக இந்த மாதிரி நிறையவே க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். வெறும் பார்டரில் மட்டும்தான் போடணும், உள்ளே எங்கேயும் போட வேண்டாம். நம்ம எங்கெல்லாம் கட் பண்ண போகிறோமோ அங்கெல்லாம் நல்லா போட்டு க்ளூவை நல்லா போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு கட் பண்ணணும்னு இல்லை, நம்ம இப்போ க்ளூ போடுறோம்ல ஸோ அந்த க்ளூவே நமக்கு எந்த த்ரெட்டும் சைட்லேருந்து பிரிஞ்சு வராது. ஸோ அந்த செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரேமை திருப்பிட்டு நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் காயட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த ஃப்ரேமை திருப்பிட்டு ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு ரஃபாக கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நல்லா சிசர் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். ஸோ இப்போது 4 பீசஸும் கட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இதையும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து ஒரு நீடிலில் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஜரி த்ரெட் இல்லைன்னா நம்ம கோல்ட் கலர் ஹெம்மிங் த்ரெட் வச்சு கூட இதை பண்ணலாம். வேறு ஏதாவது கலர் த்ரெட் எடுத்தால் நமக்கு ஸ்டிச்சஸ்லாம் தெரியும். ஸோ இது ரெண்டையும் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக ஒரே இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணுறோமான்னு செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இதை நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணால் நமக்கு இப்படி நடுவில் ஒரு கேப் வரும். ஸோ அந்த கேப்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு ஷார்ப்பாக ஏதாவது எடுத்துகிட்டு அது நல்லா அந்த கார்னர்ஸ்லாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா தள்ளி விட்டுருங்க. நம்ம இந்த மாதிரி கிளாத் ஸ்டஃப் பண்ணாமல் இருந்தால் ஒரு மாதிரி டாசல் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணால் கிளாத் வச்சு ஸ்டஃப் பண்ணால் நல்லா கொஞ்சம் எம்போஸ்டாக நல்லா இருக்கும். ஸோ ஸ்டஃபிங்க்கு நம்ம இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா காட்டன் கூட யூஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணலாம். ஸோ உள்ளே நல்லா எவ்வளோ கேப் இருக்கோ அவ்வளோ ஃபுல்லாகவும் வச்சு நம்ம இருக்கிற கிளாத் எல்லாம் வச்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது அந்த பேரட்டோட பாடி நல்லா பெருசாக இருக்கும், இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும். ஸோ இதையும் மேலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, நான் இந்த நாட் எடுத்துக்கிறேன். இந்த நாட்டில் தான் நான் இந்த டாஸில் ஹேங் பண்ண போகிறேன். ஸோ இந்த நாட் எடுத்து இந்த டாஸலோட சென்டரில் வச்சுட்டு இதையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த டேஸில் நிறைய ப்ளவுசஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி நாட்டை வச்சு தைக்காமல் டேஸில் லூப் இருக்கும். ஸோ அந்த லூப் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்ம நிறைய ப்ளவுசஸ்க்கு இந்த டேஸில் மாற்றி மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரோப்பையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அந்த ஹெட் போர்ஷன்லேயும் நமக்கு கொஞ்சம் கிளாத் வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ 2 சைடும் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா உங்களுக்கு தெரியுதா, நல்லா திக்காகவே இருக்கும். ஸோ இப்போ இது சென்டரில் இருந்து நான் இந்த மாதிரி ஒரு ஜரி த்ரெட் கோர்த்துட்டு 2 த்ரெட்டாக கோர்த்துருக்கேன். இந்த 2 த்ரெட் கோர்த்துருக்கேன்ல அதுக்கு நடுவில் இந்த மாதிரி நம்ம நீடில் உள்ளே விடணும். அப்போ தான் இந்த த்ரெட் வந்து சென்டரில் ஹேங் ஆகும். ஸோ இப்போது நான் இதில் ஒரு 3 பீட் கோர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக சுகர் பீட் வச்சு கோர்த்துருக்கேன். ஸோ நம்ம இப்போது அந்த சுகர் பீடை விட்டுட்டு மற்ற 2 பீட்லேயும் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் நான் அந்த பேர்ல் பீட் உள்ள நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நான் திரும்பவும் அந்த 2 பீட் கோர்த்துக்கிறேன். கோர்த்துட்டு திரும்பவும் அந்த சுகர் பீடை விட்டுட்டு அந்த லாங்காக கோர்த்துருக்கல அந்த பீட் அப்புறமா அந்த பேர்ல் பீட் அந்த 2 பீட்லேயும் நான் நீடில் உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணிட்டோன்னா இந்த டாசல் இதோட ஓவர். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி நூலை இழுத்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேர்ல் பீட்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா அங்கே நாட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் இந்த டாசல். ஸோ இந்த டாசல் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொரு டாசலும் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ எஸ் நம்ம 2 டாசலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதோட உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.